அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன சமையல் விழா போட போகிறேன்னா, நான் வந்து இன்றைக்கி சஹருக்கான சாப்பாடு தான் பண்ண போகிறேன். நான் இப்போ வந்து பீஃப் எடுத்திருக்கேன். பீஃப் எடுத்து நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அதுக்கான வெங்காயம் தான் கட் பண்ணுறேன். பீஃபுக்கு வந்து நான் வந்து இப்போ பண்ண போகிறது வந்து மிளகு கறி தான். பீஃபில் வந்து மிளகு கறி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 3 வெங்காயத்தையுமே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். சில பேருக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணுறது வந்து பிடிக்காத வேலை. எனக்கு வந்து ஆரம்பத்தில் வெங்காயம் கட் பண்ணுறது பிடிக்காது. இப்போ வந்து பழகி போச்சு. நான் வெங்காயம் கட் பண்ணுறது பார்த்தே உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து இப்போ வெங்காயம் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பழகி போச்சு. அது மாதிரி வந்து ஒவ்வொரு டிஷ்ஷுக்குமே ஒவ்வொரு விதமாக வெங்காயம் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து சிக்கன் கிரேவி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து நீல வாக்கில் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். நான் இப்போ வெங்காயம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பீஃப் பெப்பர் மிளகு கறி தான் பண்ண போகிறோம். பீஃபில் வந்து பெப்பர் கறி பண்ண போகிறோம். பெப்பர் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சிக்கனில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பீஃபில் போடுற அதே மெத்தேடு தான், வேறு எதுவுமே இல்லை. பட் கொஞ்சம் நல்லா தயிர் ஊற்றிக்கணும். ஏன்னா தயிர் ஊற்றினா தான் வந்து பீஃப் நல்லா வெந்து வரும், நல்லா ஒரு சாஃப்டாக வந்துடும். அதுக்காக கொஞ்சம் நல்லா தயிர் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து பீஃபுக்கான தக்காளி சிக்கன் பெப்பருக்கான தக்காளியே கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளிலாம் வந்து நல்லா வந்து பழுத்த பழமாக பார்த்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க. சஹர் சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி காரசாரமாக சுருக்குன்னு இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சாப்பாடு வாயில் எடுக்கும். இல்லைன்னா வந்து சஹரில் இதெல்லாம் சாப்பாடு எடுக்கவே எடுக்காது. இந்த மாதிரி சுருக்குன்னு நான்வெஜ் செஞ்சால் தான் நல்லா சாப்பிடுவாங்க. அப்படியும் இல்லைன்னா தேங்காய் பாலில் இறங்கிடுறது. ஸோ இப்போ வந்து நான் வந்து அடுப்பை வச்சுட்டேன். அடுப்பில் வந்து குக்கரை வச்சுட்டேன். குக்கர் நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கான ஆயில் ஊற்றிக்கோங்க. வந்து நம்ம கடலை எண்ணெய் தான் ஊற்றிக்கிறோம். கடலை எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே வந்து ஸ்பைசஸ் இது 3மே வந்து போட்டுக்கணும். இது 3மே போட்டு நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், வெங்காயத்தை போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதாங்க. எல்லாருமே வந்து லாங் வீடியோ போடாதீங்க, ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து லாங் வீடியோ போட்டால் தான் வந்து நமக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும். ஒரு 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 டிஷ் செய்கிறோம்னா அது லாங் வீடியோ போட்டால் தான் அதில் புரியும். வந்து சும்மா அரைகுறையாவோ இல்லை வீடியோவை ஸ்பீடாக விட்டோ போட்டோம்னா வந்து அது அவங்களுக்கு புரியாது, கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆவாங்க. அதுக்காக தான் நான் லாங் வீடியோ போட நான் ஆசைப்படுவேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இதில் பார்க்குறவங்க வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து லாங் வீடியோ போடாதீங்க, ஷார்ட்ஸ் போடுங்க, எங்களுக்கு ஷார்ட்ஸ் தான் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனாலேயே நான் நிறைய ஷார்ட்ஸ் தான் போடுறேன். இப்போ இது வந்து லாங் வீடியோவுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பீஃபுக்கு வந்து இஞ்சி பூண்டு நல்லா நிறையா போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பீஃபையுமே எடுத்து நல்லா கழுவி வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். பீஃபையுமே எடுத்து அதில் போட்டு நான் நல்லா தாளிச்சிக்கிட்டேன். நல்லா தாளிச்சிட்டு என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே வேக வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியுமே போட்டு நல்லா தாளித்து மறுபடியும் அதையுமே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வேக வச்சுட்டு அப்புறம் மிளகு எடுத்தேன். குறு மிளகு தான் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிடுவேன். நான் எப்போவுமே மிளகு பொடி பண்ணி தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுப்பேன். இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு அது. இப்போ மறுபடியும் நான் வந்து மிளகு பொடி பண்ணியிருக்கேன். பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றி நல்லா மசிய விடணும் பீஃபை வந்து நல்லா மசிய விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியுமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்து மிளகு பொடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் விட விட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரை மூடி ஒரு 5 விசில் இல்லை நமக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்குமோ அந்த தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா பீஃபுக்கு அதிகமாக விசில் வைக்கணும். அதை அடுப்பில் அந்த பக்கம் வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஃபலோடாவுக்கு தான் வந்து பால் காய்ச்சிட்ருக்கேன். நான் ஃபலோடா பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைமாக தான் நானுமே ஃபலோடா பண்ணுறேன். ஃபலோடா கிட் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல, அதை வச்சு தான் ஃபலோடா பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறேன்னு இப்போ காட்டுறேன். இதாங்க நான் வாங்கின ஃபலோடா கிட்டு. இதில் வந்து நமக்கு தேவையான அனைத்துமே இதில் போட்டிருப்பாங்க. சேமியா, சப்ஸா விதை, அதுக்கப்புறம் வந்து நட்ஸு எல்லாமே இதிலேயே போட்டிருப்பாங்க. நம்ம இதை வந்து சும்மா சிம்பிளாக தான் பண்ணணும். நல்லா பாலை காய்ச்சிட்டு இந்த பவுடரை எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது நமக்கு வந்து ஒரு 3 பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த ஃபலோடா கிட் இருக்கும். இதோட ரேட்டு வந்து ரூ. 75 தான். இதை நீங்கள் வாங்கி இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கும். இதை வாங்கி என்ன பண்ணுங்கள், நான் பண்ண மாதிரியே பாலை காய்ச்சிக்கோங்க. இதில் சுகர் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிட்டேன் பாலில். இப்போ வந்து இதையுமே எடுத்து நல்லா வந்து அதில் வந்து கலக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ இது நல்லா வந்து இந்த ஃபலோடா வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அது நல்லா காய்ச்சுங்க. பாலில் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பாலை காய்ச்சி அது கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து ஐஸ்கிரீம் வச்சு செட் பண்ணணும். அதுக்காக நான் ஐஸ்கிரீம் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவங்க வந்து
பெருசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃபேமிலி பேக்கு. அதை வந்து நான் எடுத்து போட்டு நான் வந்து இப்போ வந்து ஃபலூடா பண்ண போகிறேன். இப்போ ஃபலூடாவுக்கு வந்து கிளாஸில் வந்து ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. கிளாஸில் வந்து ஊற்றிக்க போகிறேன். இது வந்து பிஸ்தா ஃப்ளேவர் தான். பிஸ்தா ஃப்ளேவர் தான் என் பொண்ணுக்கு பிடிக்கும். அதனால் வந்து பிஸ்தா ஃப்ளேவரை வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து இதில் போட போகிறேன். ஏன்னா ஒரே ஃப்ளேவர் போட்டால் நல்லா இருக்காது. இதுக்கு வேறு சேஞ்சாக தான் போடணும். அதனால் வந்து வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நான் அதில் போட்டுட்டு நல்லாவே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ தாங்க நம்மளோட ஃபலூடா வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து பீஃப்மே நல்லா வெந்துருச்சு. பெப்பர் கறி நல்லா வெந்துருச்சு. இந்த பெப்பர் 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 கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது கூட ஊறுகாவோ இல்லை ஒரு ஆம்லெட்டோ போட்டுக்கிட்டால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்து இது கூட ஊறுகாய் வச்சு தான் சாப்பிட போகிறேன் சஹருக்கு. சஹர் சாப்பிட வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப 17வது நோன்பு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த 17வது நோன்புக்கு வந்து இப்போ சிறப்பான நோன்பு. நாம் வந்து 16வது நோன்பை கடந்து வந்து 17வது நோன்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நல்லபடியாக எல்லோரும் எங்களை மாதிரி நீங்களும் சஹர் வைங்க. அல்லாஹ் கிட்ட எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.